எதற்கு மனிதன் செவி கொடுக்க மாட்டேன் என்கிறான் தெரியுமா? பல காரியங்களை பிசாசு சொல்லிவிட்டு இருப்பான். இது ஆண்டவர் சொன்னா செவி கொடுக்க மாட்டேன்றான், அதை சொன்னா செவி கொடுக்க மாட்டேன்றான், வேத வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன்றான் என்று பல காரியங்களை காண்பித்துட்டு இருப்பாங்க. ஆனால் அடிப்படையான ஒரு காரியம், தேவன் ஒருவர், நானே அவர் என்பதற்கு நீ செவி கொடுக்க வேண்டும். முதலாவது நீ அறிய வேண்டும், உன்னை ரட்சிக்கிற தேவன் ஒருவரே, அவரே உன்னுடைய சிருஷ்டிகர் என்பதற்கு நீ செவி கொடுக்க வேண்டும். முந்தினவரும் பிந்தினவரும் அவரே ஒருவரே என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அதற்கு நீ செவி கொடுக்க வேண்டும். அப்பதான் நீ உன்னுடைய விசுவாசம் சரியாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிற காரணம், உன் ஆத்துமாவின் மேல் அவர் வைத்திருக்கிறதான அன்பு. நீ அழிக்கப்பட்டு விடக்கூடாது, நீ ஆக்கினையை சந்தித்து விட கூடாது என்பதற்காக அவர் திரும்ப திரும்ப பேசுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. எதற்கு மனிதன் செவி கொடுக்க மாட்டேன் என்கிறான்? அவரே இவர் என்பதற்கு, இவரே அவர் என்பதற்கு, அதாவது நம்முடைய பிதாவானவர் தான் குமாரனாய் வெளிப்பட்டார் என்பதற்கு செவி கொடுக்க மாட்டேன்றான். இந்த குமாரன் தான் நம்முடைய நித்திய பிதா, அவர் தான் நமக்காய் வெளிப்பட்டார். ஏன் இவர் நித்திய பிதா? மனுஷனை பார்த்து நித்திய பிதா என்று சொல்லவில்லை, ஆனால் நித்திய பிதாவாய் இருக்கிறவர் மனிதனாக வெளிப்பட்டு இருக்கிறார். அவரை வேறொருவர் என்று நீ சொல்லுவாய் என்று சொன்னார். உன்னால உன்னுடைய தகப்பனை ஐடென்டிஃபை பண்ண முடியல, நீ வேற யாரோ என்று சொல்லி இவரை சொல்லி கொண்டு இருக்கிற. அப்ப அவரே இவர் என்பதற்கு செவி கொடுக்க முடியல, இவரே அவர் என்பதற்கு செவி கொடுக்க முடியல, கர்த்தரே தேவன் என்பதற்கு செவி கொடுக்க முடியல, தேவனே கர்த்தராக வெளிப்பட்டார் என்பது செவி கொடுக்க முடியல. பிசாசு சொல்லி கொடுத்திருக்கிறான், தேவனா பிதாவை குறிக்கிறது, கர்த்தர்னா அது இயேசுவை குறிக்கிறது. உண்மைதான். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனே கர்த்தராய் வெளிப்பட்டார், அல்லது இந்த கர்த்தரையே தேவன் என்று நீ அறிக்கை பண்ண வேண்டும், அப்போதுதான் நீ ரட்சிக்கப்படுவ என்று சொல்லி நீ அறிந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட வார்த்தையே அன்றி, தேவன் என்பவர் வேறொருவர், கர்த்தர் என்பவர் வேறொருவர் என்று சொல்லிக் கொடுப்பதற்கும் அதை சாதிக்க முயல்வதற்கும் அந்த வசனம் எழுதப்படவில்லை என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.